ஆகவே பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியமா இருங்கன்னு ஆறுதல் படுத்திட்டு போனார் இல்லையா நம்ம ஏசப்பா. ஆகவேதான் ஆண்டவர் இந்த நாளிலே மறுபடியும் அவங்களோடு பேசுகிறார். அவர் அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அல்லேலூயா. இப்போ இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுனால நமக்கு சமாதானம் வந்தது இல்லையா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென். சில நேரங்களில் இந்த சமாதானம் இப்போ கொடுத்தேன்னு சொல்கிறார் இல்லையா? இல்லை கவனமாக கேட்குறீங்களா? சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்கிறார் இல்லையா? இதே சமாதானத்தை அவர் எடுத்துக்கொள்ள போகிற நாள் வரப்போகுது. புரியுதுங்களா ஐயா? சமாதானத்தை நீங்கள் கொடுத்துருக்கிறார். அது நமக்குள்ளாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்தாலும் வம்பு வந்தாலும் அவர் கொடுத்த சமாதானம் இடையில வந்து சமாதானம் பண்ணிடுது. நமக்குள்ள ஒருத்தர் கருத்துகள் வேற்றுமைகள் இருந்தாலும் நமக்கு வந்து சமாதானத்தை பண்ணிடுறாரு. ஏன்னா அவர் கொடுத்தது கிரியை செய்கிற அந்த வார்த்தை கிரியை செய்யும். ஆனால் அது கிரியை செய்யாத ஒரு நாள் வரப்போகுதுங்க. வேதத்தை எடுத்து வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்து வாசிங்க. 6:4 வசனம், 6வது அதிகாரத்தை. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதில் இருந்து ஏறினவனுக்கு பூமியில் உள்ளவர்களை ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கேளுங்க, நமக்கு கொடுத்துட்டு போனார் இல்லையா இப்போ சமாதானத்தை? அவர் தான் சொல்றார், என் சமாதானத்தையே உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று சொன்னாரு. அவர் இந்த உலகத்தில் இல்லாத ஒரு பொக்கிஷமான சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், உலகம் கொடுக்கிற விதமாக நான் கொடுக்கல என்று சொன்னாரு. அவர் தான் இப்ப சொல்றாரு, சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போட போகிறார். எனக்கு பிரியமான தேவஜனமே, எனக்கு பிரியமான தேவஜனமே, என்றைக்கு அது எடுத்து போட போகிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதற்குள்ளாக இந்த பூமி சமாதானத்தை, இந்த உலகம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானத்தை நாம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா எடுத்து போடுற நாள் வரப்போகுது. சமாதானம் பூமியிலிருந்து எடுத்து போட ஒரு நாள் வரப்போகுது. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா புஸ்தகம் 52:7 இப்படி எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா புஸ்தகம் 52:7 என்ன சொல்லுங்க, வாசிங்களா சீக்கிரமா. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷமுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது, எவ்வளவு அழகா இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த சமாதானம் பூமியிலிருந்து எடுத்து போடப்படுகிற போகுது. கிருபையினால் முடிய போகிறது. இயேசு வரப்போகிறார். எப்படி? ஆட்டுக்குட்டியாக அல்ல, நியாயாதிபதியாய், நியாயம் தீர்க்கிற நீதிபதியாய், வெள்ளை குதிரையின் மேல் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்தவராய் பூமிக்கு வரப்போகிறார். இந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆகவே எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த சமாதானத்தை நற்காரியங்களையும் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக ஒரு நற்செய்தியை இந்த இரவிலே தேவன் உங்களுக்கு அறிவிக்கிறார். எத்தனை பேர் காதில் விழுது? என்ன அறிவிக்கணுமா? என்ன அறிவிக்கணுமா? சமாதானத்தை கூறி. சமாதானம் என்று சொன்னால் சுவிசேஷம். சமாதானம் என்று சொன்னால் சுவிசேஷம். சமாதானம் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள பகை சிலுவையிலே இயேசு கொன்று விட்டார். உங்கள் சாபங்களை சிலுவையிலே கொன்று விட்டார்.